வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு துரோகம் இழைக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கை. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிக்கொடை, ஓய்வூதிய பலன்கள் ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கோட்ட மண்டல அரசு போக்குவரத்து கழக அலுவலகங்கள் முன்பு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு இழைக்கப்படுவது பெரும் அநீதியாகும். பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட பணி பலன்களை 30 நாட்களுக்கு வழங்க வேண்டும் என்பது சட்டமாகும். ஆனால் அரசு வகுத்த சட்டத்தை அரசை மீறி 21 மாதங்களாக பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட சலுகைகளை வழங்காமல் இருந்து வருகிறது. போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை செயல்படுத்தாத திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கையே காட்டுகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களுடன் ஒப்பிடும்போது மின்சார வாரியம் அதிக நஷ்டத்திலும் கடனிலும் இயங்குகிறது. ஆனால் மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முறையாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருக்கும்போது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மட்டும் துரோகம் இழைப்பது நியாயமில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.